அந்த ஊரில் நிறைய பேரோட வாழ்க்கையை இந்த விபத்து புரட்டி போட்டிருக்கு. பிள்ளைங்களை இழந்தவங்க, அப்பா அம்மாவை இழந்தவங்கன்னு கிராமம் முழுக்க சோகம்தான். விபத்து நடந்து 18 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தும் அந்த சோகம் அவங்கள விட்டு போகலை. மனசு இன்னும் அவங்களுக்கு திடீர்னு பற்றிக்கிட்டு எரிஞ்சிது. நாங்கள் எல்லாம் ஓடுறோம். நாங்கள் வந்த ஆம்பளைங்க அத்தனை பேரும் ஓடினா மொத்தம் எரியுது. பஸ் எரியுது, டிராக்டர் எரியுது. எந்த ஜனம் எங்கே இருக்குது என்னான்றது தெரியல. அதில் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் அப்படியே எகிரி குச்சி கீவினா பில்லுலாம் எரியுது. அப்புறம் என்ன பில்லுலாம் எரியுது, யார் வந்து காப்பாற்றி போவாங்க. நானே ஏண்டு ஓடியாந்து அப்படியே பற்றின்னு எரியுது. திரும்பி பார்த்தா எரியுது. அப்படியே ஓடியாந்து தண்ணியில் வீண்டு முய்வே ஏந்த பிறகு கை கால் எல்லாம் அப்படியே வெச்சு போச்சு. மொத்தம் கறிக்கடை தான். அந்த டயட்டில் இந்த பயிர் தண்ணி அடித்த உடனே அந்த கறியெல்லாம் கழிச்சிட்டு அப்படியே கட்டக்கட்டே இந்த கை இந்த தலை கிடையாது, கால் கொஞ்சம் கொஞ்சம் தான். யாருமே தெரியல. அப்படியே மொத்தமாக தூக்கி சாக்கு பையில் போட்டிங்க அப்படின்னு. தலைங்களை கண்டுபிடிச்சி தான் எடுத்து கோணியில் வச்சு அந்த கோணிலேருந்து எடுத்து இந்த எத்தினி தலைக்குதோ அத்தினி போனான்னு கழுத்துனாங்க அந்த கழுத்து மாட்டில். அப்போ எங்கள் சேடலாம் இன்னொரு சேடலாம்னு தெரியாது. அந்த தலைங்களை கண்டுபிடிச்சி தான் இத்தனி உருவம் எரிஞ்சிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு வரைக்கும் அப்படியே செத்து பிள்ளான்னு தான் இருந்தேன். வாழணுன்னு இல்லவே இல்லை. எங்கள் சம்சாரம் போனவர் பட அதுமாரி ஒரு சோகத்திலேருந்து சாப்பிடவே இல்லை. ஒரு 20 நாளுக்கு மேலே சாப்பிடாதே கண்ணு. செத்துன்னு தான் ஒரு முடிவோடு இருந்தேன். மேல்பட்டு இருக்கக்கூடாது, குழந்தைங்களாக்கு இதுங்களான்ட்டு தான். 5 வயசு தொடங்கிறதுக்கு ஒரு 7 நாள் தான் குறுக்கும். அதை இப்போ நினச்சாலும் ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அது நினப்பிலே இருக்கிறேன். அதை நினச்சாதமா அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் நான் டாக்டர். அப்பவும் அதை நினைக்காத இருக்க முடியாது. அதை நினச்சேன்னா சாப்பிட முடியாது. அதோட படுத்துக்குவோம். இப்படி தான் எங்கள் காலம் இப்படியே போயிடுச்சு. இப்போவும் இதுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் அந்த வேதனை தான் பட்டுங்க எடுக்கிறோம். நம்ம குழந்தைக்கு ஒரு அண்ணன் இல்லை, ஒரு தம்பி இல்லை, ஒரு தங்கச்சி இல்லையே, இது ஒன்றாவே இருக்குதுன்னு இந்த வேதனை தான் பாடுறோம். இப்போவும் நான் பக்கத்தில் வேலை செய்துட்டு இருந்தேன். வேலை செய்யும்போது போய் பார்க்கலான்னு சொல்லி போனால் பஸ்ஸு மட்டும் இருந்துருந்தேன். பஸ்ஸில் வந்து பின்னாடி கண்ணாடி வச்சு ஒரு 3 பேரை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா அதில் இருந்தார். எங்கள் அப்பா இருந்தவுடனே கேஎம்சி கிட்டன்னு போயிட்டு பார்த்தோம். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 8:30 மணிக்கு அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு தான் அம்மா இருந்துட்டாங்கன்றது தெரியும். பின்னாடி டோரில் உட்காந்து வந்தோம். இடம் இல்லைனால டிராக்டர் உள்ள உட்கார முடியல. பின்னாடி டோர் கட்டி விட்டு உட்காந்து வந்தோம். அதில் எங்களுக்கு குதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதனால் கீழே குதிச்சிட்டோம் நாங்கள். இவர் தான் அந்த டிராக்டரை ஓட்டினவர். எதிர்பக்கத்தில் பேருந்து திரும்புறதை பார்த்ததும் விபத்து நடந்துடக்கூடாது அப்படின்னு டிராக்டரை ஓரமாக நிறுத்தி இருக்காரு. ஆனால் அதுவே அந்த டிராக்டர் பயணம் செஞ்சவங்களுக்கு எதிராக போயிடுச்சு. பின்னாடி டேங்கர் லாரி வந்து எனக்கு முன்னாடி ஜேஜேடிசி நிறுவனம் வந்து 2 பேரும் இவங்க வராங்களேன்னு சொல்லிட்டு நான் மண் பாட்டியில் இறக்கிட்டேன். ஒரு சக்கரம் சார் சாலைக்கு இறங்குற நேரத்தில் அவங்க பின்னாடி வந்த லாரிக்காரன் வந்து ஜேஜேடிசியும் டேங்கரும் ஒன்றோடு ஒன்று இடிச்சிக்கிது. சைடில் போகும்போது அந்த பென்சின் ஆக்சைடு கொட்டி என் டிராக்டரில் குப்புன்னு தீ போச்சுச்சு. அது வந்து தட்டின ஒன்று எண்ணெயை தூக்கி அப்படி போட்டுடுச்சு. கீழே விழுந்து கையை பிடிச்சா ஐயோ நம்ம இதுமாரி ஆகிட்டோம்னு பார்த்தா என்னுடைய சுயநிலவே இல்லை. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு ஒன்றுமே புரியல. நடக்காத ஆக்சிடெண்ட்டாக நடந்தது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்க தான் செய்யும்.
அதாவது என்னுடைய உயிர் பிரிகிற வரைக்கும் அந்த உணர்வு இருக்க தான் செய்யும். இந்த விபத்து தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போ தமிழக முதல்வரா ஜெயலலிதா இருந்தாங்க. இத்தனை பேர் மரணம் அப்படிங்கிற செய்தி வந்ததுமே ஆறுதல் சொல்ல நேரடியா போயிட்டாங்க. அவங்கள தொடர்ந்து நிறைய அரசியல் தலைவர்கள், அதிகாரிகள் எல்லாருமே அந்த கிராமத்துக்கு வந்து நிவாரண நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அப்படி வந்தவர்கள் இந்த கிராமத்து மக்களுக்கு நிறையவே வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மா வந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. நேரடியாக வந்து சடலை தான் பார்த்தாங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே ஆறுதல் சொன்னாங்க. ஆறுதல் சொன்ன பிற்பாடு அவங்க இங்கேருந்தே ஆளுக்கு இறந்தவங்களுக்கு 25,000 கொடுக்குற மாதிரி, அடிப்பட்டவங்களுக்கு 10,000 கொடுக்குற மாதிரி. அரசு அதிகாரிகளை வந்து கிட்ட இருந்து நீங்கள் வந்து இதெல்லாம் கவனிக்கணும். அவங்களுக்கு இறப்பு சான்று, வாரிசு சான்று எல்லாம் ஸ்பாட்லேயே கொடுக்கணும். ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கும் வீட்டோட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா உத்தரவு போட்டாங்க. அம்மா தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படுற வாக்குறுதிகள்னா அது மீறப்படுவதற்காகவே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மோசமான விபத்துக்கு பிறகு ஊருக்கு வந்து கொடுத்த வாக்குறுதிகள்னா நடந்திருக்கும்னு நம்பலாமா? கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்களா? என்ன நடந்தது, என்ன நடக்கலை? இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம்.